தாசானாம் பூர்வேஷாம். இந்த குழந்தையுடையதான தகப்பன் இருக்கிறாரே, அந்த தகப்பனுக்கு முன்னாடி 10 தலைமுறை இந்த குழந்தைய இவன் கன்னிகாதானம் பண்ணி கொடுக்கிறானோ அவள்லேருந்து 10 தலைமுறை அந்த எந்த யார் தானம் பண்றாளோ அந்த தகப்பனை சேர்த்து 21 தலைமுறை கரையேறது இல்லையா? அந்த பாக்கியத்தை சாதாரண பெண்ணை பெற்றவாளுக்கு பாக்கியம் கிடைக்கிறதுன்னா சாட்சாத்து மகாலட்சுமி இல்லையா? சாட்சாத்து கருணையா கமலாமிவான்யாம் நம்முடைய சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்கிறாரு. அதனால அப்படிப்பட்ட சாட்சாத்து பிராட்டியே அவதாரம் பண்ணினா ருக்மிணியாக. சரி, ருக்மிணி வளர்ந்த விதம் என்னன்னு சுகபிரம்மம் அடுத்து சொல்ற, சத்சங்கம் இருந்ததுன்னா தான் குழந்தை நன்னா வளருமா இல்லையா? அசுரனுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை அசுரனாகவே இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. தேவனுக்கு பிறந்த குழந்தை தேவனாகவே இருக்கணும்னு அவசியம் இல்லை. ரெண்டுத்துக்கும் எடுத்துக்காட்டு இருக்கு. அசுரனுக்கே பிறந்த குழந்தை ஹிரண்யகசிபு, அவனுக்கு குழந்தை வந்து பிரகல்லாத அசுரன்னு யாரும் சொல்றது இல்லையே, பிரகல்லாத ஆழ்வான்னு கொண்டாடுறோமே. அப்போ பாக்கிய விசேஷமான தேவனுக்கு தேவர்கள்லயே ஒருத்தம் இந்திரன்னு, இந்திரனுடையதான பிள்ளைக்கு ஜெயந்தன்னு பேரு. அவன் பண்ண காரியம் என்னன்னா, அவன் பண்ண காரியத்தினால காகாசுரனாக ஆனான். அசுரன்னு பேர் வந்தது. அதனால அவாவா செயலை வச்சுதான் பேரு. ராவணன் சிவபெருமான பூஜிக்க கூடியவன், பரம பாகவதன்னு சொல்லியிருக்கு. எங்கெங்க தீர்த்தம் எங்க என கிடைக்கிறதோ அங்கெல்லாம் சிவபெருமான பூஜை பண்ணக்கூடியவனா. சாமவேத பாரங்கதன்னு சொல்லியிருக்கு. எல்லாம் இருந்து என்ன பண்றது? அவன் ஒரு பெரிய அபராதம் பண்ணா, தன்னுடைய தமையன்ட்டு சொத்தெல்லாம் பிடிங்கின்றான். அதனால என்ன ஆச்சுன்னா, பிராமண குலத்துல பிறந்தாலும் அவன் ராட்சசனாக ஆனான். ராவணேஸ்வரன், ராவணோ ராட்சசா. விபீஷணே சொல்றதுக்கு வெக்கப்படுறான். ராவணோ நாம துருவிருத்தகாங்கிறான். அப்படிப்பட்டதான ராவணன் இருக்கானே, அவனுடைய தம்பி அப்படின்னு சொல்றதுக்கு வாய் கூசல் தான் விபீஷணனுக்கு. ஆனா சொல்லாம இருக்க முடியலையா? அப்போ இந்த மாதிரி ஒரு பாக்கியம் கிடைக்கணும்னா இந்த தம்பதிகள் என்ன பாக்கியம் பண்ணிருக்கணும்? ஆச்சரியமான ஒரு குழந்தை அவதரிச்சால் பிராட்டியுடைய அம்சமாக ஸ்ரீ ருக்மிணின்னு பேரு. எப்படி